ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நிலா இருந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சேரன் இருந்துட்டு என்னம்மா ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டுருக்கியா, எதில் போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இல்லைண்ணே பஸ்ஸில் போயிடலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நேற்று தானே அந்த சோழன் கிட்ட அவ்வளோ தூரம் சொன்னேன், ஆஃபீஸ்க்கு வந்து உன்னை தண்ணியை விடக்கூடாது, கார்லேயே கூட்டிகிட்டு வந்து தானே விட சொன்னேன், அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஒரு சவாரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக போயிருக்காருன்னு அவர் வர வரையும் இருந்தால் டைம் ஓவர் ஆகிடும், அதனால தானே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலா இருந்துட்டு கிளம்பிட்டு இருக்கிற போது கரெக்டாக சோழன் வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. டேய் உங்ககிட்ட தான் நான் அவ்வளோ தூரம் சொன்னல, இல்லைண்ணே ஒரு அவசரமான சவாரி போயிட்டு வந்துடலான்னு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிண்ணே நான் டைம் ஆகிட்டுருக்கு, நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நிலாவை கூட்டிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக திவ்யா இருந்துட்டு உன் மனசில் நீ என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க, ராகவ் எதுக்காக உங்ககிட்ட பேசுகிறாருன்னு உனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அவர்கிட்ட நீ எதுவுமே காட்டிக்க மாட்டேன்ற நிலா. ராகவ் இப்படி இருந்ததை நான் பார்த்ததே இல்லை, இன்னைக்கு அவ்வளோ அப்செட்டில் இருக்கிறாரு, அவர் தான் காஃபி சாப்பிட்றதுக்காக வெளியே கூட்டிகிட்டு போகிறதானே தானே சொன்னார், ஆனால் அது கூட நீ போகல, அவர் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு அதையும் நீ வாங்கலை, உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நான் அன்னைக்கு கசின் சொல்லிட்டு சோழனை இன்ட்ரடியூஸ் பண்ணலை, அவர் தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரமோ முடிச்சிருக்காங்க.